அதை உடைச்சதே எனக்கு தெரிஞ்ச சிவகார்த்திகேயன் தான். அவர் தான் ஃபஸ்ட்டு கலக்கப்போதையாரில் ஸ்கிரிப்டாக ஒன்று பண்ண ஆரம்பிச்சார். அதாவது 5 பேர் ஒரு கப்பலில் இருக்காங்க, அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி அதை ஒருத்தன் பேசுவோம், உடனே இன்னொருத்த வாய்ஸ் வரும், இன்னொருத்த வாய்ஸ் டப்புன்னு கவுண்டர் வரும், உடனே மாறும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணது அவர் தான். எஸ்கே தான். ஆமாம். ஸோ அந்த இது பயங்கர எஸ்கே. ஏன்னா நிறைய வாய்ஸ் பேசுவார், பட் அந்த டைமில் அவருக்கு வந்து வாய்ஸ் பர்ஃபெக்ஷனை விட ஸ்கிரிப்டினால தான் அவர் பயங்கரமாக காமெடி அதில். ஆமாம், அதில் இருக்கிற ஹியூமரில் தான் அவர் வெளியே தெரிஞ்சார். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் இதில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எங்களுக்கு நாங்கள் தான் ஸ்கிரிப்ட் எழுதிப்போம். நானும் சிங்கப்பிரதீபனும் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் ஸ்கிரிப்ட் எழுதிப்போம். அப்போ தாம்சன் சார் அவர் தான் டைரக்டர் இது கலக்கப்படியார். அப்போ சொல்லுவார், சிவகார்த்திகேயனும் இப்படி தான்டா, எல்லாருக்கும் நாங்கள் தான் ஸ்கிரிப்ட் பண்ணுவோம், ஆனால் சிவகார்த்திகேயன் மட்டும் அவன் எழுதிட்டு வருவான், வந்துட்டு சொல்லுவான் செம்மையாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு நீங்களும் அந்த மாதிரி தான்டா பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சிவகார்த்திகேயன் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷனே மீடியாவுக்கு வரும்போது. அந்த ஸ்டேஜ். ஆமாம், அந்த டைமில் வரும்போது எல்லாருக்குமே முக்கால்வாசி பேர் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஆங்கர் ஆகணும், ஆங்கர் ஆகிட்டு அங்கிருந்து ஹீரோ அப்படின்றது தான் இப்போ வரைக்குமே அப்படியே போய்கிட்டு இருக்கு.